பகவான் சொல்றார், இந்த மனம் கனவில் ஒரு உலகை சிருஷ்டிக்கிறதே, அவ்வாறே தான் நனவிலும். கனவு குறுகிய காலத்தாகவும் நனவு நீண்ட காலத்தாகவும் தோன்றுகிறது. இப்ப நீங்க மனசோட உங்களுடைய சுயமான எக்ஸ்பீரியன்ஸ பாருங்க. இப்ப உங்களுக்கு மனசு இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆழ்ந்த தூக்கத்திலையும் மனசு இயங்கல, கனவுல உங்க மனசு இயங்குது. கனவுங்கிறது என்னது? அங்க மனம் ஒரு உலகத்தை உற்பத்தி செய்து அந்த உலகத்திலே நீங்கள் ஒன்றை அனுபவிக்கிறீர்கள். அது சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ, அது கனவு என்று தெரியாமல் அங்கே ஒரு உலகத்திலே ஏதோ ஒன்றை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அப்பொழுது அது உங்களுக்கு நிஜமான ஒரு உணர்வாகத்தான் இருக்கிறதே தவிர, கனவை காணும் பொழுதே இது கனவு என்று யாருக்கும் தெரிவது கிடையாது. கனவிலிருந்து விழித்த பின்புதான் இது கனவு என்று அதற்கு பெயர் எடுக்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலே அது நமக்கு நிஜமான ஒரு அனுபவமாக நம்மால் அறியப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. அப்படி இருக்க இம்மனம் கனவில் ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கிறதே அவ்வாறேதான், அதே போலதான் கனவை எப்படி உங்க மனசு காட்டுச்சோ, இந்த நனவுன்னு இந்த விழிப்பு உலகமும் உங்க மனசால காட்டப்படுகின்ற ஒன்றுதான் அப்படிங்கிறார். அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கெல்லாம் உங்க மனசினால் காட்டப்படுகின்ற ஒரு காட்சியாகவும், அதிலே ஒரு சண்டேல ஈவினிங்ல ஒரு சத்சங்கமாகவும், அந்த சத்சங்கத்துல நான் இருந்து சத்சங்கம் கொடுப்பதாகவும் காட்டுவதெல்லாம் உங்கள் மனம்தானே தவிர உண்மையில் இது இருக்கிறதா என்றால் அதற்கு நீங்கள் தான் பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் அதுக்கு பதில் சொல்லிட்டார். கனவு குறுகிய காலம், கனவுங்கிறது வெரி ஷார்ட் டைமா இருக்குது. வித்தின் அ மினிட்டுக்குள்ள ஒரு லைஃப் நம்ம வாழ்றோம். சயின்ஸ் சொல்லுது 10 மினிட்ஸ் கனவுக்குள்ள அவன் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்துடுறான் அப்படின்னு. ஆனா நனவு நீண்ட காலம். அதுக்கு இதுக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அது ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடு, இது லாங் டைம் பீரியடு. இது 80 வருஷம் 100 வருஷங்கிற ஒரு லைஃப் டைம் இருக்குது இதுக்கு. அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ங்கிற ஒரு லைஃப் டைம் தான் இருக்குது. மற்றபடி ரெண்டுமே மைண்டோட ப்ரொஜெக்ஷன் தான். என்ன கனவுல இருந்து வெளியே வந்தோன்னா அது ப்ரொஜெக்ஷன், அது கனவுன்னு நமக்கு தெரியுது. இந்த ஸ்டேட்ல நீங்க லிபரேட் ஆகும்போது, ரியலைசேஷன் ஆகும்போது, இந்த நனவுங்கிறதும் ஒரு விதமான ஒரு கனவுதாங்கிற புரிதல் வரும்போதுதான் நாம அதை ஞானம், ஆத்ம ஞானம் என்று சொல்லுகிறோம். நான் யார் என்று உணர்தல் என்றும். நனவு நீண்ட காலத்தாகவும் தோன்றுகிறது. கனவே நனவோ காண்பான் ஒருவனின்றி காட்சி எதுவும் தோன்ற முடியாது, காண்பான் இவ்வுடலா. சரி, அது நனவா இருக்கட்டும், கனவா இருக்கட்டும், பார்க்கிறவன் ஒருத்தன் இருக்கணும்ல, காண்பவன் ஒருத்தன் இல்லாம காட்சி எப்படி தெரியப்படும்? இப்ப நீங்க என்ன பார்க்கறத பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கிறீங்க. நீங்க கனவை நீங்க பார்த்தீங்கன்னாலும் கனவை பார்ப்பவன், காண்பவன் ஒருத்தன் இருக்கிறான். காண்பவன் ஒருத்தன் இல்லாமல் வேற ஒன்று இருக்குது நம்மளால சொல்ல முடியாது இல்ல. அப்ப காண்பான், அப்ப பார்க்கிறவன் இந்த உடம்பு சம்பந்தப்பட்டவனா இல்ல உடம்பு இல்லாத ஒரு தூய கான்சியஸ்னஸா, பியூர் கான்சியஸ்னஸா? அதுதான் கேள்வி. உடனே அந்த நபர் சொல்றாரு, உடல் எப்படி பார்க்க முடியும்? உடல் எப்படி காணும்? காண்பான் மனோமயமான நானே. உடம்பு பார்க்க முடியாது, மனசுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்ல, நான் தான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா பகவான் அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி அவனை கேட்கிறார். ஆனால் மனமற்ற துயிலிலும் நீ இருக்கிறாயே. சரி, நீ உடம்பு இல்ல, நான் மனசு நீ சொல்ற. ஆனா மனமே இயங்காத ஆழ்ந்த தூக்கத்திலேயே நீ இருக்கிறாள்ல, அப்ப நீ எப்படி நீ மனசுன்னு நீ சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றான், தூக்கத்தின் போது நான் இருக்கிறேனா, எப்படி இருக்கிறேன் என்று ஒன்றுமே தெரியவில்லை. நான் தூக்கத்துல இருக்கிறேனா இல்லையா, எப்படி இருக்கிறேன், என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. என்ன பகவான் அதுக்கு பதில் சொல்றார், தூக்கத்தின் போது நீ இல்லாது போயின் அதற்கு முன்பு நிகழ்ந்தவற்றை எப்படி நீ நினைவு கூறுகின்றாய்? உனக்கு எப்படி மெமரி ரீகலெக்ட் ஆகுது? தூக்கத்துல நீ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேத்து நடந்ததுல எப்படி உங்களுக்கு அந்த மெமரி ரீகலெக்ட் ஆகுது? இப்ப நமக்கு டெத் நடந்து இப்ப நம்ம பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, போன பர்த்தோட ஞாபகம் இருக்கா நமக்கு? இப்ப இல்ல. அப்ப நடுவுல நான் இல்ல, இப்ப நான் வந்திருக்கேன் புதுசா, நம்மளால சொல்ற லாஜிக்கா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் கனெக்ஷன் எனக்கு தெரியல. அப்ப நான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன், நம்மளால சொல்ல முடியுது. ஆனா நேத்து நடந்தது இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்குது, நடுவுல நான் ஒரு டைம் காணாதான் போயிட்டேன். அப்பனா அதோட கண்டினியூட்டி இருக்கும் போது நான் நடுவுல இல்லைங்கிறது எப்படி பொருந்தும்? நான் இருந்தேன், ஆனா என்ன நடந்தது, எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாம நான் ஒரு ஸ்டேட்ல இருந்தேங்கிறது தானே உண்மை. அப்ப தூக்கத்துல நீ இருந்திருக்குங்கிறது தான் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு.
தூக்கத்தில் நீ இல்லாது போயின் அதற்கு முன்பு நிகழ்ந்தவற்றை நீ எப்படி நினைவு கூறுகின்றாய்? மேலும் சுகமாக தூங்கினேன் என்பது எல்லோரோடும் சர்வ சாதாரணமாகும். எல்லாருமே சொல்றது உண்டு, நல்லா தூங்கினப்பா, நல்லா ரெஸ்ட் எடுத்தப்பா, நல்ல ரிலாக்ஸேஷன்பா, நல்ல தூக்கம் அவ்வளோ சுகமா இருந்துச்சுன்னு எல்லாரோடைய அனுபவமா இருக்கும்போது, அப்ப அந்த சுகமா தூங்குன அப்படிங்கிற அந்த அனுபவத்தை யாரு அனுபவிச்சது? நீ இல்ல அப்படின்னா வேற யாரு அனுபவிச்சதுங்கிற கேள்வி வருது. அப்ப நீ இருந்திருக்கிற, எப்படி இருந்தன்னா உனக்கு தெரியல, என்னவோ ஒரு ஸ்டேட்ல இருந்திருக்க, அதை திருப்பி நீ வரும்போதுதான் பழசு ஞாபகம் வருது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தூக்கத்திற்கு சாட்சியாய்தான் அப்போது இருப்பது உறுதி. தூக்கத்தில் நாம் இருப்பது ஸ்வ அனுபவம். உலகம் அவ்வாறு நம்மை எதிர்பாராது தானே தோன்றுகிறதா? தூக்கத்தின் போது நீ இல்லாது போயின் அதற்கு முன்பு நிகழ்ந்தவற்றை நீ எப்படி உணர்கின்றாய்? மேலும் சுகமாக தூங்கினேன் என்பது எல்லோருக்கும் சர்வ சாதாரணமாம் அனுபவம். ஆகவே தூக்கத்தில் நீ சாட்சியாய்தான் அப்போது இருப்பது உறுதி. அப்ப நீ தூக்கத்துல இருந்திருக்கிற, நீ எப்படி இருந்திருக்கிறன்னா விட்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிற, பியூர் அவேர்னஸா சாட்சி ஸ்வரூபமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அது நிரூபிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். தூக்கத்தில் நாம் இருப்பது ஸ்வ அனுபவம். அதை யார்கிட்டையும் போய் நாம போய் டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. தூக்கத்துல நீ இருந்தியாங்கிறது உன்னுடைய சுய அனுபவம், பர்சனல், உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இருந்தீங்களான்னா நான் இருந்தேங்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப என்னவா இருந்தோம்னா சாட்சி ஸ்வரூபமாக இருந்திருக்கின்றோம். உலகம் அவ்வாறு நம்மை எதிர்பாராது தானே தோன்றுகிறதா? உடனே அந்த கேள்வி கேட்கிறவர் அடுத்துக்கு பேசுறாரு. தூக்கத்தின் போது உலகம் தோன்றாவிடின் இப்பொழுது தெளிவாய் என் முன் தோன்றுகிறது. அதை நான் ஒப்பாவிடில் இடறி விழுவேன். ஆகவே உலகத்தை நான் ஒப்பியாக வேண்டும். தூங்கும் போது உலகம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, அது இல்ல. ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. இதை நான் ஏத்துக்கல அப்படின்னா எப்படி கால் தடுக்கி நான் கீழே விழுவுறது போல என்னால இது நிஜம்னு என்னால ஏத்துக்க முடியலன்னா நான் இதுல எப்படி நான் நிக்க முடியும்? தடுமாறி விழுந்துருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால உலகத்தை நான் ஒத்துக்கிட்டு தான் நான் ஆகணுங்கிறார். உடனே பகவான் சொல்றார், இடறிக்கொள்கிற காலா நான் இடறிக்கொண்டேன் என்று சொல்கிறது. சரி, உன்னால நிக்க முடியாது, இதை நான் நிஜம்னு சொல்லேனா நான் கீழே விழுந்துருவேன்னு சொல்றேன் இல்ல. உன் கால் சொல்லிச்சா உன்கிட்ட நீ கீழே விழுந்துருவன்னு? கால் சொல்லாது, நீ தான் சொல்ற. உடம்புக்குள்ள இருக்கிற நீ தான் சொல்றே தவிர உன் உடம்பு உன்கிட்ட சொல்லல நீ விழுந்துருவன்னு. அதுல என்ன அவர் புரிய வைக்கிறாருன்னா, நீ தான் நிஜம், இந்த உலகமோ இந்த உடம்போ நிஜமல்ல அப்படிங்கிறது அந்த தூக்கங்கிற அந்த எக்ஸாம்பிள் மூலியமா அவனுக்கு புரிய வைக்கிறார். அதுக்கு அடுத்து அந்த நபர் சொல்றார், இல்லை நான் அவ்வாறு சொல்கிறேன். பதில் பகவான், இந்த நான் யார்? அது உடலும் அன்று மனமும் அன்று முன்னரே கண்டோம். பாரு, உனக்கு தெளிவா சொல்றேன்பா, நான் யார் அப்படிங்கிறது உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது, சர்வத்திற்கும் சாட்சி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு, விழிப்பு, கனவு, துயில் 3 அவஸ்தைகளையும் உணர்வது இந்த நானே. இதுதான் டெஃபினேஷன். நான் யார் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனுக்கு என்ன பதில்னு கேட்டீங்கன்னா, விழிப்பையும் கனவையும் ஆழ்ந்த தூக்கத்தையும் 3 அவஸ்தைகளையும் எது ஒன்று உணர்கிறதோ, எது ஒன்று சாட்சியாக பார்க்கின்றதோ, எது ஒன்று சாட்சியாக பார்க்குதுன்னா அந்த மீனிங் எடுத்துக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தல்ன்றது சாட்சியாக எது இருக்கின்றதோ அதுவே கான்சியஸ்னஸ், அதுதான் நான், அதுதான் நீ அப்படிங்கிறார். அந்த உணர்வது இந்த நானே. அவஸ்தாத்ரய சாட்சியாம் நான் அவஸ்தைகளால் பாதிக்கப்படுவது இல்லை. நான் இந்த விழிப்பு, கனவு, தூக்கன்ற அந்த 3 அவஸ்தைக்குள்ளும் அப்பாற்பட்டு சாட்சியா இருக்கிறது தான் என்னுடைய நான்ற உணர்வு. அதனால நான் இந்த 3 விஷயத்துல நடக்கிற எந்த சம்பவத்திலையும் நான் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. சினிமா திரையின் மீது தோன்றிய மறைபவை திரை எவ்விதம் பாதிப்பதில்லை. அவ்வாறே தான் ஜாக்கிர சொப்ன தோற்றங்கள் அவையற்ற சுளுத்தியும் ஆத்மாவை எவ்விதமும் பாதிப்பதில்லை. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சர். சினிமா திரையில பல படங்கள் மாறி மாறி பல காட்சிகள், எரிதல், தண்ணி எரிக்கிறது, பாம்பு போடுறது, இதெல்லாமே நடந்தாலும் திரைய எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இல்லை. அது மேல எவ்வளோ ஒரு காட்சிகள் ஆனாலும். அது போல ஆத்மாங்கிற கான்சியஸ்னஸ்ங்கிறது பேஸாக எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் மாதிரி அது இடம் கொடுக்குது.
அதுக்கு மேல பூமி, சூரியன், சந்திரன் சுத்துற மாதிரி கான்சியஸ்னஸ்ங்கிற பேஸ்ல வச்சு மேல ஜாக்ர, சொப்ன, சுசுப்தி, விழிப்பு, கனவு, தூக்கம் அப்படிங்கிற இந்த 3 மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இது எந்த விதமான மாற்றங்கள் நடந்தாலும், இந்த விழிப்பு நிலையில உலகம் இருந்தாலும் அழிஞ்சாலும், உலகத்துல பல கொடுமைகள் நடந்தாலும், கனவுல எந்த மாதிரி விஷயங்கள் மாறினாலும், தூக்கத்துல எந்த மாதிரி விஷயங்கள் மாறினாலும், இது எந்த ஒரு உருமாற்றத்துக்கு ஏற்பட்டாலும், தோற்றம் இருந்தாலும் அழிந்தாலும், இதனால் கான்சியஸ்னஸுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏனென்றால் இதோடு சம்பந்தப்படாமல் சினிமா காட்சிகளுக்கும் திரையும் ஒன்றாக இருப்பது போல தோன்றினாலும், திரை இந்த காட்சிகளினால் பாதிக்கப்படுவதில்லை போல, இந்த விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற இந்த 3 நிலைகளில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கான்சியஸ்னஸ் தொடர்றது கூட கிடையாது. இதுதான் அப்சல்யூட் ஆன்சர். சோ அவையற்ற சுளுத்தியையும் ஆத்மா எவ்வித பாதிப்பதும் இல்லை. இவ்வுண்மையை நாம் அனுபவித்து உணர்ந்தால் தோன்றி மறையும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளால் சற்றும் பாதிக்கப்படாது சாந்திமயமாய் ஆனந்தமாய் இருக்கலாம். இந்த ஒரு சத்தியத்தை நீ அனுபவிச்சுட்டேன்னா, புரிஞ்சுட்டேன்னா, தோன்றி மறையும், காலையில கண்ணுக்கு இந்த உலகம் தெரியுது, நைட்டு காணாம போகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொய்யான இந்த காணல் நீர் பாத்தீங்கன்னா, வெயில் காலத்துல ரோட்ல போகும்போது கண்ணுக்கு நேரம் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பக்கத்துல போனா இருக்காது. கண்ணால அனுபவிக்கப்படுது, அறிவால ஆராயும் போது இல்ல. அதுபோல பார்க்கும் பொழுது இந்திரியத்தினாலும் உடலினாலும் இந்த உலகம் அனுபவிக்கப்படுகிறது. அறிவால் ஆராயும் போது இந்த உலகத்திற்கு இருப்பு கிடையாது. இது ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு காணல் நீர் போன்ற ஒன்று அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா சாந்திமயமாய் ஆனந்தமாக இருக்கலாம். அமைதியாக நீ ஹாப்பியா ஆனந்தமா இருக்க முடியும்னு அவர் சொல்றார். இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு ட்ரூத். நல்லது.